ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நீர்வளத்துறை டிபார்ட்மெண்டோட வேலை அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாத சம்பளம் 35,400 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,12,400 இருக்கும். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 15/1/2025 வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ வித் மாடக்கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கான மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்காகவே நாங்களே வந்து பொது தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி சப்ஜெக்டுக்கு ஏற்றவர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் தனித்தனி புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், எஸ்எஸ்சி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இதுக்கான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ அதுக்கான புக்கு வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லிமிடெட்ல இருந்தா டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இரண்டு வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு சிஎஃப்ஓ அண்ட் சிஎஸ். சிஎஃப்ஓ அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா சீஃப் பினான்சியல் ஆபீசரும், அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி. சோ இந்த இரண்டு போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த சீஃப் பினான்சியல் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனா கம்பெனி செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அசோசியேட் மெம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஃபெல்லோ மெம்பரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 50 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்குடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும், அதோட ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சம்பளம் இதுல வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா 60,000 இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேல வந்துதான் சம்பளம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா சிஎஃப்ஓ அண்ட் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லெவல் சேலரி தான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான ஒர்க்கிங் லொகேஷன் சென்னை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிற்பட எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா தான் அனுப்ப போறீங்க. அதுக்கான மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு. அதாவது CFO CS recommend@twIC.co.in. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் இமெயில் ஐடி. சோ இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதுல என்னென்ன இருக்குன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கட்டும், அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அட்ரஸ் ப்ரூஃப் ஆகிருக்கட்டும், உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், உங்களுடைய பயோடேட்டா ரெஸ்யூமா இருக்கட்டும். சோ அதே மாதிரி உங்களுடைய லாஸ்டா நீங்க ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அதோடைய 3 month salary slip CTs இருக்கட்டும், அதே மாதிரி ஃபார்ம் 16 நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி இருப்பீங்க அதோட டீடைல்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி NOC சர்டிபிகேட் இருக்கட்டும், அதே மாதிரி ஃபார்வர்டிங் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுக்கணும். மறுபடியும் சொல்றோம், இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி இன்க்ளூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி அதர் கண்டிஷன் சொல்லிட்டு இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படின்னு ஒண்ணு கிடையாது. மேல கொடுத்திருக்கிற படி வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிபிகேஷன் அடிப்படையில வந்து இருக்கணும். அதே மாதிரி அதனுடைய தகுதியின் அடிப்படையில வந்து இருக்கணும். அந்த கிரைட்டீரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இமெயில் மூலியமா தான் வந்து தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டீங்க, நீங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய ஒர்க்கிங் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல தான் இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க.